ஸோ விடாமுயற்சி படம் வந்து பொங்கலுக்காக பெரிய எதிர்பார்ப்போட அஜித் ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க. இப்பயா வரும் துணிவுக்கு அப்புறமா அடுத்தடுத்தவங்க எல்லாரும் படம் விட்டுட்டாங்க, எங்களுடைய ஆளுடைய படம் மட்டும் வரலையேன்னு இருந்தாங்க. ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பிரேக் வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ எதனால இந்த ஒரு முடிவு அண்ட் எதுக்காக இவ்வளோ தள்ளி வச்சிருக்கிறாங்க? சௌமியாவுக்கு எப்படி வந்து ஒரு பார்வை இருக்குல்ல, அதில் என்னெல்லாம் காரணம் சொல்கிறாங்க சொல்லுங்கள். வேறு இங்கிலீஷ் படத்தினுடைய இந்த கதையை எடுத்து வச்சு பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட என்ஓசி வாங்கலை. இதை ரெண்டு தான் எல்லாம் உருட்டிட்டு இருக்கிறாங்க, அதான உண்மை. பேரமௌண்ட் பிக்சர்ஸ் கிட்ட வந்து இவங்க பார்கெயின் பண்ணது இதெல்லாம் ஒரு உண்மை. ஆனால் படம் வந்து பொங்கலுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த பொங்கலுக்கு அது ரிலீஸ் ஆகாமல் நிறுத்தப்படுறதுக்கு காரணம் இதுதானான்னு கேட்டால் இது இல்லை. சங்கருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் மூவியாக உங்களுக்கு வந்து தெரியும், ரைட்? அங்கே ஆந்திராவில் ராம் சரணுக்கு வந்து கேட்டிங்கன்னா அல்லு அர்ஜுன் அடித்த அடி சாதாரண அடி கிடையாது. பெரிய ஏக்கத்தோட உச்சத்தில் இருக்கிறாங்கன்றது உண்மை. அஜித்தோட ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்குன்னா ஏக்கத்தோட உச்சத்தில் இருக்காங்க. அதுதான் வெளிப்பட்டது, கடவுளே அஜித்தேன்ற அந்த வார்த்தை வெளிப்பட்டது. ஆனால் ஏன் வந்து திடீர்னு வந்து விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ்னு சொன்னாங்கன்றது தான் ஆந்திர சினிமாவோட அரசியல் இருக்குது. விடாமுயற்சியாக இருக்கட்டும், குட் பேட் அக்லியும் வந்து ரெண்டு படமும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட படம் வந்தாலே வந்து இங்கே வந்து தேட்டர் அதகலப்படும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் இடைவெளி இருக்குது. படம் முடிஞ்சிருச்சு, அஜித்தோட வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே அஜித் எந்த இடத்துலையும் இங்கே குற்றவாளி கிடையாது, அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சங்கர் பண்ணக்கூடிய தன்னுடைய பிராண்டை நிற்க வைக்கணுன்றதுக்காக லைகா கிட்ட பேசி இப்படி ஒரு அரசியல் பண்ணி மைத்ரி ப்ரொடக்ஷனை வந்து தள்ளிட்டாங்க. இந்த சங்கர் பண்ணக்கூடிய இந்த அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா அஜித்தோட ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சு வந்து கேம் சேஞ்சரை வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுவாங்கன்றதுக்காகவே இருக்கிற பல சேனல்களை வந்து விலை பேசி வாங்கினது தான் ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வலைபேசி. ஆந்திர சினிமாவோட அரசியல் சங்கர் பண்ண சதி. சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பாரு ஆனால் கை விட்டுருவார் சொன்னது. இது அடிப்படை வச்சு தான் அஜித்துக்கு சொன்ன ஆறுதல். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் சேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ விடாமுயற்சி படம் வந்து பொங்கலுக்காக பெரிய எதிர்பார்ப்போட அஜித் ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க. முக்கியமாக எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து எப்பயா வரும் துணிவுக்கு அப்புறமா அடுத்தடுத்தவங்க எல்லாரும் படம் விட்டுட்டாங்க, எங்களுடைய ஆளுடைய படம் மட்டும் வரலையேன்னு இருந்தாங்க. ஒரு வழியாக மகிழ் திருமேனி அவர்கள் 31 அன்னைக்கு ஒரு ட்வீட் போடவும் ஏதோ அப்டேட் வருது, பொங்கலுக்கு வர சொல்லியிருந்தாங்க, டீசர் வருதா ட்ரைலர் வருதோ அப்படின்ற மாதிரிலாம் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தவங்களுக்கு அந்த 12 மணிக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 9:30 மணிக்குள்ளவே ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பிரேக் வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ எதனால இந்த ஒரு முடிவு அண்ட் எதுக்காக இவ்வளோ தள்ளி வச்சிருக்கிறாங்க? நீங்களே சொல்லுங்களேன். ஏதோ காரணம்லாம் சொல்கிறாங்கல்ல, நீங்களே ஒரு 2 காரணம் சொல்லுங்களேன். 2 காரணம் வந்து ஏதாவது ஒரு 2 காரணம், நிறைய காரணங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல. ஓகே, அதுவும் குறிப்பாக இந்த சினிமா விமர்சனம் பண்ணுற ஜாம்பவான்கள், நீங்கள் உடனே சொன்ன உடனே அந்த 3 குரங்குகள் ஞாபகம் வந்துடும் போது உங்களுக்கு, அவங்களே சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிறதுன்னு கேட்டால் சௌமியாவுக்கு எப்படி வந்து ஒரு பார்வை இருக்குல்ல, அதில் என்னெல்லாம் காரணம் சொல்கிறாங்க சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆர் படத்தினுடைய கம்ப்ளீட் ஒர்க் வந்து இன்னும் தயாராகாமல் இருந்திருக்கலாம். ஏதாவது பேட்ச் ஒர்க் மாதிரி சம்திங் ஏதாவது இருந்திருக்கலாம். செகண்ட், அப்படி சொல்லப்படுது. சௌமியா சொல்கிறாங்களா, அப்படி சொல்லப்படுதா? இல்லை, அப்படி இருக்கலாம் அப்படின்றது இல்லை, சொல்லப்படுதா இல்லை சௌமியா சொல்லப்படுறதும் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து சொல்லப்படுறது சொல்லுங்க. சொல்லப்படுறது தான் நான் சொல்றேன். ஆமாம், ரைட். இன்னொன்று வந்துட்டு இது ஆக்சுவலி வேற இங்கிலீஷ் படத்தினுடைய இந்த கதையை எடுத்து வச்சு பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட என்ஓசி வாங்கலை. அதனால அதுக்கு டைம் எடுக்குது. இந்த டைமில் அவங்க என்ஓசிக்கு பே பண்ணாமல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டீலிங் வந்து ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. அது 2 ரீசன் சொல்லப்படக்கூடிய 2 ரீசன். இது 2 தான் எல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க, அதான உண்மை. என்ன இது இல்லாமல் என்ன கேட்குறீங்களா இல்லை உங்ககிட்ட இருந்து கேட்கல? இல்லை, நான் சொல்ல வரேன் என்னென்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே சௌமியா கிட்டேருந்து என்ன வந்த வார்த்தைகள் தான் பரவலாக பேசப்படுது ஒட்டுமொத்தமாக. நான் வந்து என்ன சொல்லணும்னா, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கேதர் பண்ண வரைக்கும் பல விஷயங்கள் பலர்கிட்ட முக்கியமானவர்கிட்ட கேட்டது மூலம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா,
இதெல்லாம் ஒரு காரணம்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறது இதெல்லாம் வந்து நடந்தது உண்மை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் பேரமௌண்ட் பிக்சர்ஸ் கிட்ட வந்து இவங்க பார்கெயின் பண்ணது இதெல்லாம் ஒரு உண்மை. அதுக்கு பிறகு வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கலரிங், இந்த வெட்டி ஓட்டுறது, எடிட்டிங், இதெல்லாம் வந்து இதெல்லாம் அடிப்படை. ஆனால் படம் வந்து பொங்கலுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த பொங்கலுக்கு அது ரிலீஸ் ஆகாமல் நிறுத்தப்படுறதுக்கு காரணம் இதுதானான்னு கேட்டால் இது இல்லை. ஷாக்காக இருக்கும் கேட்குறதுக்கு, அப்படியே வடிவேல் சொல்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டேன்னு ஷாக்காக இருக்கும். இதில் ஆந்திர சினிமாவோட அரசியல் இருக்குது. முழுக்க முழுக்க நம்ம நிறைய இதில் பேச வேண்டியது இருக்குது. இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் பார்வைக்கு. இதை சரியாக தவறான்றதை வந்து பார்வையாளருக்கே நம்ம விட்டுருவோம். இப்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதில் மறைமுகமாக நடந்திருக்கு. சங்கருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் மூவி உங்களுக்கு வந்து தெரியும், இந்தியன் 2 ரைட்? ஈவன் சேம் லைக்காக்கும் அதே தான். ஆமாம் ரைட், 2 பேருக்கும் நடந்திருக்கு. சரிங்களா? இப்போது அடுத்ததாக வந்து இந்தியன் 3 ப்ராஜெக்டும் இருக்குது. அது வந்து ஏற்கனவே ஒரு ஃபுட்டேஜே ஒரு 1 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம். சங்கருக்கு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு நம்பர் 1 டைரக்டரை வந்து அந்த பிராண்டு கீழே விழாமல் பார்த்துக்க வேண்டிய நெருக்கடி கட்டாயம் அவருக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் இந்தியன் 3 வந்து நல்லபடியாக வந்து முடிச்சு தரணுன்ற அந்த ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்குது. அது கூட ரெண்டாவது தான். முதல் ஒன்று கேட்டால் பிராண்டு விடக்கூடாது, இந்த சூழல் ஒன்று இருக்குது. அங்கே ஆந்திராவில் ராம் சரணுக்கு வந்து கேட்டிங்கன்னா அல்லு அர்ஜுன் அடித்த அடி சாதாரண அடி கிடையாது. எல்லாருமே அரண்டு உருண்டு போயிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து கேட்டிங்கன்னா அங்கே வந்து சூப்பர் ஸ்டார்னால் வந்து அது ஐகான் ஸ்டார் தான்ன்ற மாதிரி அங்கே ஒரு சூழல் இருக்குது. அப்போது அங்கே ராம் சரண் வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்படி ஒரு கட்டாயம் அங்கே இருக்குது அவங்களுக்கு. இந்த சூழலில் இப்படி இங்கே வருவோம். இங்கே இப்படி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 படமும் தயாராகிடுச்சு. ரொம்ப நீண்ட காலமாக எடுத்ததுனால, விடாமுயற்சி நீண்ட காலமாக எடுத்ததுனால குட் பேட் அக்லி ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு என்ன சொன்ன பெரிய ஏக்கத்தோட உச்சத்தில் இருக்கிறாங்கன்றது உண்மை. அஜித்தோட ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்குன்னா ஏக்கத்தோட உச்சத்தில் இருக்காங்க. அதுதான் வெளிப்பட்டது. கடவுளே அஜித்தேன்ற அந்த வார்த்தை வெளிப்பட்டது. இப்போது அஜித்துக்கிட்ட எந்தவித குறைபாடும் கிடையாது. படத்தை முடிச்சு கொடுத்துட்டார். 2 படமும் முடிச்சு கொடுத்தார். 2 படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருந்தது. அதில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் 2 விஷயம் வந்து அடிப்படையில் உண்மையான விஷயங்கள் தான். என்னென்னா பேரமௌண்ட் பிக்சர்ஸ் கிட்ட பேரமும், இன்னொரு பக்கம் வந்து இந்த வெட்டி ஒற்ற வேலைகள் இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா இந்த கங்குவா கொடுத்த அடி, இன்னொரு பக்கம் வந்து இந்தியன் 2 கொடுத்த அடி. அதனால் அவங்க ரொம்பவும் கவனமாக வந்து பார்த்தாங்க. அதில் வந்து விடாமுயற்சி 2 போகலாமான்ற கூட ஒரு திங்கிங் அவங்களுக்கு இருக்கிறதுனால இருக்கிற ஃபுட்டேஜை எதை சேர்க்கறது எதை ஓட்டுறதுல டிலே ஆனது உண்மை. ஆனால் அவங்க படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவே இல்லை. யாருக்கு? விடாமுயற்சி வந்து அந்த லைக்காவுக்கு வந்து பொங்கலுக்கு வெளியிடுற வந்து இது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பணம் செட்டில் பண்ணுற வேலைகள் இந்த பக்கம். ஆனால் ஏன் வந்து திடீர்னு வந்து விடாமுயற்சி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு சொன்னாங்கன்றது தான் ஆந்திர சினிமாவோட அரசியல் இருக்குது. ஒரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா குட் பேட் அக்லி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராகிட்டாங்க, ரெடி. இந்த சூழலில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா லைக்கா கிட்ட வந்து சங்கர் வந்து பேசுகிறார். இந்த படம் ராம் சரணுடைய அவருடைய ப்ரெஸ்டீஜும் இருக்குது. ஆமாம், அவங்களுடைய டோட்டலாக வந்து கேட்டால் ஆந்திர சினிமாவோட கேம் சேஞ்ச் தான் இது. இப்போது அஜித்தோட படம் வந்ததுன்னா அதே சேம் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரணுடைய படம் வரும்போது கேட்டால் நிச்சயமாக வந்து இங்கே தியேட்டரு கிடைக்காது. இவருடைய படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். தெரியும் அஜித் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா, அதாவது இங்கே உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகக்கூடிய படம். குறிப்பாக உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன தியேட்டர்லாம் அதகலப்படும், தியேட்டரே கிடைக்காது. அப்போது என்ன இங்கே ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்தியன் 3 ப்ராஜெக்டும் இருக்குது. அதே சமயத்தில் இவருக்கு கட்டாயம் இவருடைய பிராண்டை நிறுத்தணும் சங்கருக்கு. அப்போது இவங்க என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த சூழ்நிலையில் குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக 2 படமும் விடாமுயற்சியாக இருக்கட்டும் குட் பேட் அக்லியும் வந்து 2 படமும் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட படம் வந்தாலே வந்து இங்கே வந்து தியேட்டர் அதகலப்படும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் இடைவெளி இருக்குது. அப்போ குட் பேட் அக்லி வந்து இதை வெளியிடக்கூடிய சூழல் கேட்டால் இவங்க பேசுகிறாங்க. அந்த பேச்சுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒத்துக்கல. இதெல்லாம் நடக்கிறது 1 மாதத்துக்கு முன்னாடி. குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மைத்ரி ப்ரொடக்ஷன்ட்ட பேசுகிறாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வேலைகள்லாம் பண்ணும்போது இவங்க வந்து அந்த இடத்துல தான் என்ன செய்யறேன்னு கேட்டிங்கன்னா, இவங்க குட் பேட் அக்லி ஒத்துக்கலன்னு சொன்ன உடனே ஒரே நேரத்தில் 2 படத்தையும் வெளியிட்டாங்கன்னா, அப்போ குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பிறகு, அதாவது விடாமுயற்சிக்கு பிறகு எடுத்த படம் தான் அது. அவங்க பின்ன வந்து பேக் வாங்குவாங்க. அதாவது கேட்டால் வந்து கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. அப்படி இருக்குன்னு கேட்டால் விடாமுயற்சி திட்டமிட்டே இவங்க என்ன செய்யணும் கேட்டால், நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்கன்னு சொன்ன உடனே இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே படம் முடிஞ்சிருச்சு, அஜித்தோட வேலை முடிஞ்சிருச்சு.
இங்கே அஜித் எந்த இடத்துலையும் இங்கே குற்றவாளி கிடையாது. அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரோ ஒரு 10 பேர் வந்து ரசிகர்கள் வந்து அவர் மேலே வந்து அஜித் மேலே கோவப்படுறதுன்னு கேட்டால் அது அப்பா பிள்ளைக்குள்ள கோபம் மாதிரி, அண்ணன் தம்பி மேலே உள்ள கோபம் மாதிரி, அது வேறு. அதை வச்சு இங்கே யாரும் உருட்ட முடியாது. ஆனால் திட்டமிட்டுன்னு கேட்டால் விடாமுயற்சி நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நெருக்கத்தில் வரும்போது நினைக்கிறேன் கேட்டினாக்கா அவங்க பின்னாடி அதான் கேட்டால் அது வந்து விட்ரா பண்ணிக்கிறாங்க. இது வந்து யாருக்கு செய்த உதவின்னு கேட்டிங்கன்னா கேம் சேஞ்சரை வந்து இயக்குன சங்கருக்கு செய்கிற உதவி. இதுக்கு கைமாறாக அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் 3 வரும்போது அவருடைய சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதிக்கு பாதியாக குறைச்சிக்கிறேன். அது எவ்வளோன்றது நமக்கு தெரியாது, ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் வந்து பாதி சம்பளத்தை நான் குறைச்சிக்கிறேன்னு சொல்லி சங்கர் வந்து அஷூரன்ஸ் கொடுத்தது லைக்காக்கு. அப்போது மைத்ரி ப்ரொடக்ஷன் வந்து பின்னுக்கு தள்ளிட்டுன்னு கேட்டால் இவங்க வந்து விடாமுயற்சியை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ நெருக்கத்தில் வரும்போது கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான காரணங்களை, எந்த காரணங்கள் நீங்கள் சொன்னீங்களா 2 காரணங்கள். ஒரு காரணம் வந்து பேரமௌண்ட் பிக்சர்ஸ் செட்டில் பண்ணுறது, இன்னொன்று கேட்டால் நாங்கள் வெட்டி ஓட்டத்துக்கு லேட்டு. இது நான் கேட்குற 2 வருஷமாக எடுக்கிறவங்களுக்கு இது சர்வசாதாரணமான விஷயம். எது அவங்க பணம் செட்டில் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேரமௌண்ட் பிக்சர்ஸ் வந்து ஏதாவது தகவல் வந்துச்சா, அது மாதிரி எதுவுமே இல்லை. இது எல்லாமே செட்டில் ஆகிட்டு படம் வந்து ரெடி கண்டிஷனில் இருக்குது. 2 படமும் ரெடி கண்டிஷனில் இருக்குது. ஆனால் ஆந்திரா சினிமா பண்ணக்கூடிய அரசியலில் சங்கர் பண்ணக்கூடிய தன்னுடைய பிராண்டை நிற்க வைக்கணுன்றதுக்காக லைக்கா கிட்ட பேசி இப்படி ஒரு அரசியல் பண்ணி மைத்ரி ப்ரொடக்ஷனை வந்து தள்ளிட்டாங்க. அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க மே மாதம் தான் சொல்லிட்டு. இப்போ தியேட்டர் வந்து ஃப்ரீ. ராம் சரண் நடிக்கக்கூடிய அந்த கேம் சேஞ்சருக்கு வந்து தியேட்டர் ஃப்ரீ. இதுதான் உண்மையான விஷயம். இதை வந்து சில பேர் வந்து ஒன்று சொல்லிடுறேன். இதை வந்து சில பேர் கேட்டிங்கன்னா இந்த சங்கர் பண்ணக்கூடிய இந்த அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா அஜித்தோட ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சு வந்து கேம் சேஞ்சரை வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுவாங்கன்றதுக்காகவே பல உத்திகளை கையாண்டாங்க. இங்கே இருக்கிற பல சேனல்களை வந்து விலை பேசி வாங்கினதுல தான் ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வலைபேச்சு நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கனாக்கா விடாமுயற்சி படம் எடுக்கப்பட்ட நேரத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குட் பேட் அக்லி பற்றி பேசவே இல்லை. ஆனால் விடாமுயற்சியை தொடர்ச்சியாக வந்து லைக்கா வந்து இவங்க வந்து விடாமுயற்சி வந்து தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே வந்தாங்க. அதை கேட்டால் இதில் வந்து இவர் எதுக்கு இப்போ வந்து கார் சேசிங் போகிறாரு, இவர் வந்து கருப்பாம்பூச்சி மாதிரி காரை தரு, இப்படி அஜித் மேலே வன்மத்தை கொட்டினாங்க. விடாமுயற்சி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க கேட்டால் இப்போ அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. முதல்ல என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா ஏன் வந்து அஜித்தை வச்சு படம் எடுத்து சொல்லிட்டு லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க, யோசிக்கிறாங்க, புழுங்குறாங்க, கும்பிட்றாங்க அப்படி சொன்னவங்க இப்போ என்ன சொன்ன கேட்டால் அஜித் வந்து இனி லைக்கா ப்ரொடக்ஷனே நடிக்க மாட்டார் இனிமேல் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது முழுக்க இந்த 2 காரணத்தை பிரதானமாக வைக்கிறது வலைபேச்சு தான். என்னன்னு கேட்டால் ஒன்று பேரமௌண்ட் பிக்சர்ஸ், இன்னொன்று கேட்டிங்கன்னா வெட்டி ஓட்டுதல். அதை விட சௌமியா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நானும் ஒரு 17 இயர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் 2-3 டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு இடத்துல லீவ் போட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லாங் லீவ் போகிறாரு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேலையை வந்து நிறுத்த மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். வேலைகள் போயிட்டே இருக்கு. எந்த ஒரு அரசு அலுவலர் ஒருத்தர் வரலன்னா, அந்த ஆஃபீஸர் வரலன்னா நீங்கள் இங்கே சொல்லலாம். ஒரு கேட்டால் ஒரு கிளாஸ் 4 கிளாஸ் 3 ஆஃபீஸர் சொல்லலாம், இன்றைக்கி ஒரு கிளர்க் இல்லைப்பா நாளைக்கு வாப்பான்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர், அதாவது நான் சொல்ல ஏ கிரேட் ஆஃபீஸர் சொல்கிறேன், ஒருத்தர் லீவ் போட்டு போனாங்கன்னா இன்சார்ஜ் போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கவர்னர் எடுத்துங்க, ஆக்டிங் கரெக்டாக சொன்னீங்க. ஆக்டிங் கவர்னர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போடலை, அவருடைய பதவி காலம் முடிஞ்சிடுச்சு, வேறு எங்கே மாற்றிட்டாங்கன்னா இடைப்பட்ட நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டில் வந்து பார்த்தோம். அது மாதிரி சென்சார் போர்டுன்றதுலாம் கேட்டால் வந்து ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாமே அவங்களுடைய சப்பார்டினேட்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் சிக்னேச்சர் அத்தாரிட்டின்னு வரும்போது அதுவும் இப்போ இ-சைன்லாம் வந்துடுச்சு. இப்போல்லாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து இ-சைன் வந்து சிஸ்டம் பார்த்து சைன் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆஃபீஸர் லீவ் போட்டு போயிட்டாரு, அதனால் இனிமேல் வந்து அதை வந்து இவங்களுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காது சொல்கிறாங்க. அபத்தத்தின் உச்சம் வச்சுங்களேன். சரி, இதெல்லாம் ஏன் இவங்க சொல்கிறாங்க? ஏன் இப்போ வந்து கேட்டால் எல்லாமே இந்த 2 காரணத்தையுமே சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே. உண்மையான அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால் இதுதான் உண்மையான அடிப்படை காரணம். ஒரு சீனியர், அதாவது ஆல்மோஸ்ட் சீனியர் ப்ரொடியூசர்ஸுங்களே வந்து சொன்னதை தான் நான் இப்போ சொல்கிறேன். ஒன்று, இதில் இன்னொரு விஷயம் நான் கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். என்னன்னாக்கா இவங்க சொல்லக்கூடியது எல்லாமே இப்படி சொல்கிறாங்க இல்லையா. சரி, இதுக்கு பின்னணியில் ஏன் இவ்வளோ நாள் விடாமுயற்சியை தொடர்ச்சியாக வந்து வன்மத்தை கொட்டினவங்க, அஜித் மேலே வன்மத்தை கொட்டினவங்க இப்போ 2 விஷயத்த வந்து சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் அவங்க சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் ரொம்ப இதாக இருக்குது. என்னன்னு கேட்டால் வந்து அஜித்தோட ரசிகர்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போய்
அஜித்தை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொன்னேன். இதுவரையிலும் அப்படி ஏதாவது நீங்கள் 1-2 கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு உணர்வின் அடிப்படையில் இல்லை ஒரு வந்து கேட்டால் ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் இவர் நிறைய மாற்றணும் முயற்சி பண்ணுறாரு அஜித். அதுக்காக தான் பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு கடந்த காலத்தில். சரிங்களா? அதை மையப்படுத்தி வந்து சுபாஷ்கரனை திட்டுறாங்க, அப்படிலாம் திட்டக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லும் போதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மெல்ல மெல்லன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து சங்கர் பக்கம் திரும்பி இருக்கு. சங்கர் வந்து இந்த கேம் சேஞ்சரை உருவாக்கினாங்க. இதில் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த படத்தெல்லாம் வந்து வாழ்த்தி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வருதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வலைபேசி எடுத்து பார்த்தாலே வந்து கேட்டிங்கன்னா இப்போ கேம் சேஞ்சர் தான் வருது. ஸோ இவங்களுக்கு விளம்பரம் வந்து விடாமுயற்சி சார்பாக இவங்களுக்கு விளம்பரம் கொடுக்கல. இப்போ விடுதலை படம் நல்லா தெரியும். விடுதலை 2 வந்து ஃபெயிலியர் படம். ஆனால் இவங்கன்னு கேட்டால் விடுதலை வந்து வெற்றிகரமாக ஓடிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு இவங்களுக்கு சன்மானம் என்னன்னு கேட்டால் விளம்பரம், விடுதலை 2வோட விளம்பரம். ஸோ இவங்களுடைய வியாபாரத்துக்காக ஒரு படத்தில் இருக்க வந்து ஒரு படத்தோட தயாரிப்பாளர் மேலோ அல்லது வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர் வன்மத்தை கொட்ட தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் அடிப்படையில் உண்மையான காரணம் விடாமுயற்சி வராதுக்கு காரணம் இப்போ நான் சொன்ன பற்றியில் ஆந்திர சினிமாவோட அரசியல், சங்கர் பண்ண சதி, இதன் மூலமாக தான் இன்றைக்கி வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. இதுக்கு தான் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்படுத்துவார் கடவுள், ஆனால் கைவிட மாட்டார். இது ஏன் இப்போ சொன்னார்னா இதை மையப்படுத்தி தான் சொல்கிறார். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பாரு ஆனால் கைவிட்டுருவார் சொன்னது இது அடிப்படை வச்சு தான் அஜித்துக்கு சொன்ன ஆறுதல்.